தமிழகத்தில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் ஒரே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் பாலபாரதி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் ஒரே கட்டணம் வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளதாக கூறினார். இதேபோல தளி தொகுதிக்கு உட்பட்ட அஞ்செட்டி ஒகேனக்கல் சாலையில் அஞ்செட்டி புதூர் இடையே தரைமட்ட பாலத்திற்கு பதிலாக 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் உயர்மட்ட பாலம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி தொகுதி மேகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட மலை கிராமங்களில் புதைவடம் மூலம் மின்சாரம் வழங்குவது தொடர்பாக ஆண்டிப்பட்டி தொகுதி எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் திரு நத்தம் விஸ்வநாதன், அங்குள்ள 1036 வீடுகளுக்கு சூரிய சக்தி மூலம் மின்சாரம் வழங்க 1 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் நிர்வாக அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் தற்போது ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரியலூர் தொகுதி திருமானூர் ஒன்றியத்தில் நெல் ஆராய்ச்சி நிலையம் அமைக்க வேண்டும் என தொகுதி எம்எல்ஏ மணிவேல் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு வைத்தியலிங்கம், திருச்சியில் நெல் ஆராய்ச்சி நிலையம் உள்ளதால் திருமானூரில் நெல் ஆராய்ச்சி நிலையம் அமைக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்தார். இதேபோல வேதாரண்யம் தொகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி வளர்மதி, நாகையில் 5 இடங்களில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் அரசு கட்டிடத்தில் இயங்கி வருவதாக கூறினார். எனவே வேதாரண்யத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அமைக்கும் திட்டம் இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார். சேலம் மாநகராட்சியில் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படுமா என தொகுதி எம்எல்ஏ செல்வராஜு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் வேலுமணி, சம்பந்தப்பட்ட பகுதியில் ஏற்கனவே 2 வணிக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். எனவே சேலம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் அப்பகுதியில் இல்லை என்பதால் புதிய வணிக வளாகம் கட்ட வாய்ப்பு இல்லை என்று அவர் பதிலளித்தார்.